அனைத்து மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம அனைவருமே இலவச அதாவது சயின்ஸ் பாஸ்ட் பேப்பர் கிளாஸ்ல ஜாயின்ட் ஆயிருக்கோம். இல்ல 2016ஆம் ஆண்டு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு வினாத்தாள்ல 10 வினாக்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதுல தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தொடர்ச்சியா பின்னுக்குள்ள விடயங்கள் அதாவது கிரேட் 11 படிக்காம இன்னும் புக் பார்ட் 2 புக் படிக்காம இருக்கனால கொஞ்சம் இதா இருக்கும். அதே நேரம் அடுத்தடுத்த வாரங்கள்ல அந்த அந்த புத்தகமும் அதாவது 2015ஆம் ஆண்டும் உங்களுக்கு நடைபெறும். ஓகே, அப்ப நம்ம 2016ல நம்ம எம்சிக்யூ பேப்பர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். முதலாவது எம்சிக்யூ எல்லாம் முடிஞ்சு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் எம்சிக்யூ. அப்ப நீங்க இப்படி பார்த்துட்டு வர நேரம் ஒவ்வொரு வருடத்துக்கு இடையிலான தொடர்பை நம்ம பார்க்கதா இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் இது சரியா இருக்கும். அப்பதான் நம்ம தொடர்ச்சியா போகலாம். தொடர்ச்சியா நீங்க என்ன செய்யுங்கன்னா இணைஞ்சிருந்தா நல்லோம். அப்ப எல்லா முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க, பின்வருவனவற்றுள் எது ஒரு காவி கணியமாகும்? இதுதான் முதலாவது கேள்வியா இருக்க போகுது. ஆகவே உங்களுக்கு நீங்க இதுக்கான சரியான விடயம் மார்க் பண்ணுங்க. இது எல்லாமே 10ல படிச்சதா இருக்கும். ஆகவே நீங்க சரியான விடயம் மார்க் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் மெசேஜ்ல அனுப்பியிருக்கீங்க. வெரி குட். சரி, ஓகே. பார்ப்போம். இப்ப பின்வரும் நோட்டில் எது ஒரு காவி கணியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கணியங்கள்னா என்னன்னு தெரியும். கணியங்கள்னு சொல்றது ஒரு ஏதாவது அளவீட்டோட சம்பந்தப்பட்ட பௌதீகத்தை தான் நம்ம சொல்ல போறோம். கணியங்கள்னு சொல்ல போறோம். அந்த கணியங்கள்ல ஓகே, அப்ப இந்த கணியங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம 2 வகையான கணியங்களை பிரிப்போம். உண்டு அதாவது உண்டு காவிக்கணியம்னு சொல்ல போறோம். இன்னொன்னு ரசாயன அதாவது காவிக்கணியம், இன்னொன்னு எண்ணிக்கணியம்னு சொல்லுவோம். உண்டு காவிக்கணியம், இன்னொன்னு எண்ணிக்கணியம்னு சொல்லுவோம். காவிக்கணியம்னா பருமனையும் திசையும் கொண்ட கணியமா இருக்க போகுது. காவிக்கணியம் என்பது பருமனையும் திசையையும் கொண்ட கணியமாக காணப்படும். எண்ணிக்கணியம் என்பது பருமனை மட்டும் கொண்டு காணப்படும். எண்ணிக்கணியம் சொல்றது பருமன மட்டும் கொண்ட கணியமாக காணப்படும். எண்ணிக்கணியம் என்பது பருமனை மட்டும் கொண்ட கணியமாக காணப்படும். சரியா? அப்ப காவிக்கணியம்ங்கிறது பருமனையும் திசையும் கொண்ட கணியம். எண்ணிக்கணியம்னு சொல்றது பருமனை மட்டும் கொண்ட கணியம். இப்ப நீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் விழுதும் போது அதாவது எந்த பாஸ் பேப்பர் கிளாஸ் பின்வருவனவற்றுள் எது ஒரு காவி கணியமாகும்? ஓகே, இதுக்கான விட கதி. அடுத்த கேள்வி இரு சொற்பெயரிட்டு நியமங்கள். இப்படி ஆன்சரை சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அது பாஸ் பேப்பர் கிளாஸ் இல்ல. உங்களுக்கு 4 விடையும் ஏன் பிழை, அது 4 எது சரி ஏன் பிழை அந்த விட அப்படின்னு எல்லாத்தையும் ஆழமா பார்க்க போறோம். ஒரு பாடம் பார்த்தோம்னா அதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த பாடத்துல அரைவாசி நம்ம என்ன செய்ய போறோம், இங்க நம்ம பார்க்க போறோம். அப்ப நீங்க படிக்காம இருந்தாலும் அந்த விடயம் நீங்க ஸ்கூல்லயோ இல்லாட்டி கிளாஸ்லயோ நீங்க படிக்காம இருந்தாலும் அது பூரணமாக இங்க சொல்லி தரப்படும். அதனால நீங்க எந்த பயப்படையும் தேவையில்ல. 11 நாங்க இந்த கேள்வி எல்லாம் செய்யல, அது நாங்க படிக்கல அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. அந்த கேள்வி செய்யறதுக்கான பூரணமான தகவல் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, அப்ப பின்வருவனவற்றுள் எது ஒரு காவி கணியம் அப்படின்ன கேள்வியில அப்ப கணியம்னா என்ன? அதுல கணியங்கள் 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்று காவி கணியம், அடுத்தது எண்ணி கணியம். காவி கணியம், அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணி கணியமாக இருக்க போகுது. ஓகே, காவி கணியம் அதாவது நம்ம காவி கணியம்னா என்னன்னு பார்ப்போம். பருமனையும் திசையும் கொண்ட கணியங்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதாவது சிலது பாத்தீங்கன்னு சொன்னா சரி, அப்போ உங்களுக்கு விசை ஒண்ண பிரயோகிக்கிறோம். ஒரு விசைய பிரயோகிக்கிறோம். அப்ப விசைன்னா என்ன செய்ய போகுது? நம்ம ஒருத்தரை அடிக்க போறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பருமன் இருக்கு. ஓங்கி அடிக்கிறோம், மெதுவா அடிக்கிறோம், ஓங்கி அடிக்கிறோம். ஆகவே இங்க என்ன இருக்க போகுது? ஒரு பருமன் இருக்கு. அதே நேரம் திசை இருக்கு. நான் ஒருத்தரை அறைய போறேன்னு சொல்லி இப்படி கையெடுக்கலுமா? இயலாது. ஆகவே அங்க திசை இருக்கு. ஆகவே பருமனையும் திசையும் கொண்டதைத்தான் நம்ம காவி கணியம் சொல்லணும். நிறை, புவியீர்ப்பு விசை, ஆர்மூடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா காவி கணியமாக இருக்க போகுது. அதே நேரம் எண்ணி கணியம்னா பருமனை மட்டும் கொண்டது திணிவு. இப்ப நீங்க நீளத்தை அளக்குறீங்க, நீளத்தை அளக்குறீங்க ஓகேயா? நீளத்தை நீங்க அளக்குறீங்க. அப்ப நீளத்தை அளந்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்ய போகுது? அங்க திசையை கவனத்துல கொள்ள மாட்டீங்க. இப்ப பாதையின் நீளத்தை அளக்குறீங்க, அங்க திசையை கவனத்துல கொள்றது இல்ல. அது என்னவா இருக்க போகுது? எண்ணிக்கணியமா இருக்க போகுது.
அப்ப நம்ம பருமனம் மட்டும் கொண்ட கணியங்கள் எண்ணி கணியங்கள், பருமனையும் திசையும் கொண்ட கணியங்கள் காவி கணியம். அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா நிறை தந்திருக்காங்க. முதலாவது விட என்னது நிறை. அப்ப நிறைன்னு சொல்றது கவனிங்க, நிறைன்னு சொல்றது அங்க பாருங்க, நிறை வந்து புவியீர்ப்பு விசை, அதாவது ஆர்மூடுகளோட சம்பந்தப்பட்டது. ஆர்மூடுகள் எப்பயும் புவியை நோக்கி உள்ளதாக இருக்கும், அதாவது புவியீர்ப்பு ஆர்மூடுகள். ஆகவே நிறை, ஆகவே அதுக்கு திசையும் இருக்கு, அதே நேரம் பருமனும் இருக்கு. ஆகவே அது காவி கணியமா இருக்க போகுது. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப காவி கணியம், நீங்க கணியம்னு போட்டு ரெண்டா பிரிச்சிருப்பீங்க. ஒண்ணு காவி கணியம், மற்றது எண்ணி கணியம்னு பிரிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க நேரம் இருக்கு. அப்ப நேரத்தை வந்து நம்ம திசையை கவனத்துல கொள்றது இல்ல. இப்ப ஒருத்தர் நீங்க இங்க இருந்து நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாரீங்க, அதுக்கான நேரத்தை பார்க்கணும். நீங்க வெவ்வேறு திசையில போயிட்டு வந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அங்க நம்ம என்ன நேரத்தை பாக்குறது இல்லை. அடுத்து பாருங்க கதி. கதி வந்து நம்ம மொத்த தூரத்தின் கீழ் நேரம்னு பார்ப்போம். கதிங்கிறது மொத்த தூரத்தின் கீழ் நேரம். ஆகவே அதுவும் என்னவா இருக்க போகுது, எண்ணி கணியமாக இருக்க போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா தூரம். அப்ப தூரமா நம்ம தூரம்னு சொல்றது பயண பாதையின் நீளம். ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா கவனிக்கணும். ஒருவர் இப்படி பாருங்க, ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி என்ன செய்யறாரு, ஒரு பாதையில நடந்து போறாரு. ஒரு பாதை வழியாக என்ன செய்யறாரு, நடந்து போறாரு. கவனிங்க, இப்படி என்ன செய்யறாரு, நடந்து போறாரு. அவ பாருங்க, அவர் வந்து இந்த பயண பாதையின் அதாவது நீளம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வைங்களேன், உதாரணமா 100 கிலோமீட்டர். பாருங்க, இவர் வந்து வெவ்வேறு திசைகள்ல அவர் பயணம் செஞ்சிருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, வெவ்வேறு திசைகள்ல அவர் பயணம் செய்திருக்கார். ஆகவே இது தூரம்ங்கிறது என்ன கணியம். அப்ப பாருங்க, திசை கவனத்துல கொள்ளணும், குறித்த திசை இல்ல. ஆகவே இதை நம்ம எண்ணிக்கணியம் சொல்றோம். ஓகேயா, இது எண்ணிக்கணியம் அப்படின்னு சொல்றோம். அதே நேரம் இடப்பெயர்ச்சி என்ன கணியம். இடப்பெயர்ச்சி என்ன வகையான கணியம். இடப்பெயர்ச்சி என்ன வகையான கணியம். பாருங்க, ஒரு மைதானம் இருக்கு. மைதானத்துல நீங்க என்ன செய்றீங்க, ஓடிக்கிட்டு இருக்க போறீங்க. அப்ப ஓடும் போது சரி, அப்ப பாருங்க, இங்க வந்து ஒருத்தர் ஓடுறாருன்னு சொன்னா, இவர் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாரு, இப்படியே ஓடி வந்து என்னத்துல இந்த இடத்துல நீங்க 100 மீட்டரை முடிக்கிறீங்க. அவ பாருங்க, இது வந்து அவரோட தூரம், அவர் பயணம் செய்த பாதையின் நீளமா இருக்க போது தூரம். அங்க வெவ்வேறு திசையில, உதாரணமா இவர் ஒரு திசையில பயணம் செய்யறாரு, திரும்ப இந்த இடத்துல ஒரு திசை பாருங்க, திரும்ப இந்த இடத்துல ஒரு திசை. அப்ப திசை வந்து மாற்றம் அடைகிறத பாக்குறோம். இந்த இடத்துல வந்து திசை வந்து மாறுறத நம்ம அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அதே நேரம் இவருடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பாக்குறது, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம். சரியா, அதாவது நேர்கோட்டு தூரம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப இடப்பெயர்ச்சிங்கிறது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம். அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரு இந்த புள்ளியில இருந்து நீங்க வரைஞ்சு குறிச்சு கொள்ளணும். இந்த இடத்துல இருந்து இந்த புள்ளிக்கு வந்திருக்காரு. இதுதான் அவர்கிட்ட இடப்பெயர்ச்சி. இதுதான் அவர்கிட்ட இடப்பெயர்ச்சி. அவ பாருங்க, அங்க ஒரு குறித்த திசை இருக்கு. அங்க என்ன இருக்கு, குறித்த ஒரு திசை இருக்கு. ஓகேயா, அப்ப இடப்பெயர்ச்சிங்கிறது பாத்தீங்கன்னா காவிக்கணியம், தூரம்ங்கிறது பாத்தீங்கன்னா எண்ணிக்கணியமாக இருக்க போகுது. அப்ப வேலை என்ன கணியம். வேலை என்ன கணியம் 2017, 18ஆம் ஆண்டுகள்ல இந்த மாதிரி வேலை என்ன கணியம் அப்படி தொடர்பா உங்களுக்கு இதோட அதாவது கீழே தந்திருக்க விடைகளை மாத்தி தந்திருக்காங்க. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்ப வேலை என்ன கணியம், விசை என்ன கணியம். வேலை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறித்த வேலை நம்ம வெவ்வேறு திசைகள்ல செய்வோம். ஆகவே அது எண்ணிக்கணியமா இருக்கும். நீங்க எழுதி கொள்ளணும், வேலை எண்ணிக்கணியமா இருக்க போது, விசை காவிக்கணியம். அதுகளை நீங்க நோட் பண்ணிக்கீங்க. ஓகே, நம்ம இனி அடுத்த கேள்விக்கு போவோம். இது ஓகே, அடுத்த கேள்விக்கு சரியான விடையை தெரிவு செய்ய பார்ப்போம். இரு சொற்பேரீட்டின் நியமங்களுக்கேற்ப காட்டுக்கோளின் விஞ்ஞான பெயரை சரியாக காட்டும் விடையை தெரிந்தெடுக்க. ஓகே, சரியான விடையை தெரிவு செய்யுங்க. ஓகே, அப்ப நம்ம அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி, இரு சொற்பேரீட்டின் நியமங்களுக்கேற்ப காட்டுக்கோளின் விஞ்ஞான பெயரை சரியாக காட்டும் விடையை தெரிந்தெடுக்க. அப்ப பாருங்க, அப்ப நமக்கு இரு சொற்பேரீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
அப்ப அங்கிகளை 2 சொற்களை பயன்படுத்தி பெயரிட்டா, நம்ம அங்கிகளை 2 சொற்களை பயன்படுத்தி பெயரிட்டா அதை நம்ம சொல்ல போறோம் இரு சொற்பெயரீடு சொல்ல போறோம். அதை என்னன்னு சொல்ல போறோம்? இரு சொற்பெயரீடு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே உண்ட 2 சொற்களை பயன்படுத்தி பெயரிட்டா அதை வந்து நம்ம இரு சொற்பெயரீடு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, அங்க அது எழுதும் போது பாத்தீங்கன்னா முதலாவதா சாதி பெயரும் இரண்டாவதா இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயரையும் நம்ம இணைப்போம். முதலாவதா சாதி பெயரும் அடுத்ததாக இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயரையும் தான் நம்ம அங்க சேர்ப்போம். அப்ப முதலாவதா சாதி பெயர், அடுத்ததாக இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர். அப்ப 2 சொற்களை பயன்படுத்தி பெயரிடுறதுனால இதை நம்ம இரு சொற்பெயரிடுன்னு சொல்றோம். அப்ப இரு சொற்பெயரிடு ஒண்ணு முதல் அறிமுகம் செய்தது பாத்தீங்கன்னு சொன்னா கரோலஸ் லீனியஸ் அப்படிங்கிறவர் தான் இரு சொற்பெயரிட அறிமுகம் செய்தாரு. கரோலஸ் லீனியஸ், இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கரோலஸ் லீனியஸ் தான் இரு சொற்பெயரீட்டை அறிமுகம் செய்தவர். அப்ப இரு சொற்பெயரீடுனா என்ன? அங்கிகளை 2 சொற்களை பயன்படுத்தி பெயரிட்டா இரு சொற்பெயரிடுன்னு சொல்றோம். இதை அறிமுகம் செய்தவர் யாரு? கரோலஸ் லீனியஸ். ஓகே, அடுத்தது இரு சொற்பெயரீட்டுக்கேற்ப அங்கிய பெயரிடும் ஒழுங்குமுறை. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இரு சொற்பெயர், நீங்க ஒரு அங்கிய கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப அந்த அங்கிக்கு பெயரிட போறீங்க. இப்ப அந்த அங்கிக்கு பெயரிடும் போது சில நியமங்கள் இருக்கு. இப்ப தாவரங்களா இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னா, கவனிங்க, தாவரங்களா இருந்தா அந்த அங்கிய வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? சரியா? அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் போறோம்னு சொன்னா, சரியா, தாவரத்தை நம்ம பெயரிட போறோம்னு சொன்னா அங்க வந்து என்ன செய்ய போறோம்? அங்க வந்து பெயரிடுறதுக்காக காணப்படுற ICPN, அதாவது பொட்னியோட சம்பந்தப்பட்ட, அதாவது தாவரங்களை நம்ம பொட்னின்னு சொல்லுவோம். அதோட சம்பந்தப்பட்ட இடத்துல நம்ம பெயரிடணும். சரியா? அப்ப இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நேம் கல்ச்சரல், அங்க போயிட்டு நம்ம பெயரிட போறோம். அதே நேரம் ICZN, அதாவது விலங்குகளாக இருந்தா நம்ம போயிட்டு என்ன செய்யணும்? அந்த ஜூலோஜியோட சம்பந்தப்பட்ட நிறுவனத்துல ICZN இந்த நிறுவனத்துல போயிட்டு நம்ம அதாவது அங்க அனுமதிக்கு வாங்கணும். அது அந்த அங்கிக்கு முன்னுக்கே பெயரிட்டு இருக்காங்களா, இல்லாட்டி அந்த பேரை வந்து வேறொரு அங்கிக்கு வச்சிருக்காங்களா, இது தொடர்பானது, அதாவது இந்த அங்கி எந்த இனம் சேர்ந்தது, எந்த சாதிக்குரியது, எல்லாத்தையும் கண்டுதான் என்ன செய்ய போறோம்? பெயரிட போறோம். இப்ப இவ்வளவு விடயங்கள் இருக்கு. இப்ப இந்த கேள்வி, இந்த ICBN ICZN இந்த கேள்விகள் இதுவரைக்கும் இந்த MCQலையும் வந்ததில்லை, இனி வரலாம். சரி, அப்ப எழுத்துக்களை மாற்றி என்ன செய்யலாம்? உங்ககிட்ட கேட்கலாம், அதை கொஞ்சம் கவனிங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இரு சொற்பெயரீட்டின் எழுதும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு அங்கிய நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா அந்த அங்கிக்கு பெயரிடும் போது சில நியமங்களுக்கு ஏற்பதான் அந்த அங்கி என்ன செய்யணும்? பெயரிடலாம். எல்லா விடயங்களையும் அங்க சேர்க்க முடியாது, சில நியமங்கள் இருக்கு, அதன் அடிப்படையில பெயரிடணும். முதலாவது அந்த அங்கிய வந்து 2 சொற்கள்ல பெயரிடணும். அந்த அங்கிய 2 சொற்களை பயன்படுத்தி பெயரிடணும். முதலாவது சாதி பெயராகவும் இரண்டாவது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயராகவும் இருக்கணும். முதலாவது சாதி பெயர், அடுத்தது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயர். அடுத்து அந்த பெயர் வந்து சரியா, அந்த பெயர் வந்து கிரேக்கம் அல்லது இலத்தினாக்கம் செய்யப்பட்டிருக்கணும். அந்த பெயர் வந்து கிரேக்கம் அல்லது இலத்தினாக்கம் செய்யப்பட்டு இருக்கணும். அடுத்து அந்த விஞ்ஞான பெயர்கள், கவனிங்க, விஞ்ஞான பெயர்கள் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல தான் எழுதணும். ஆங்கில ரோமன் எழுத்துக்கள்னு சொல்லுவோம், அதுல தான் எழுதப்பட வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சாதி பெயரின்ற முதல் எழுத்து மட்டும்தான் கேபிட்டல்ல எழுதணும். ஆங்கிலத்தில் எழுதுவோம், சாதி பெயரின்ற முதல் எழுத்து மட்டும்தான் ஆங்கில பெரிய எழுத்தும், ஏனைய எழுத்துக்கள் எல்லாமே சிறிய எழுத்துக்கள்ல, சிற்றெழுத்துக்கள், குற்றெழுத்துக்கள்னு சொல்லுவோம், அந்த எழுத்துக்களையும் நம்ம எழுதப்படணும், சிம்பிள் லெட்டர்ஸ்ல எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெயர்களை கையில எழுதணும்னு சொன்னா, ஒரு பெயரை வந்து விஞ்ஞான பெயர் ஒண்ணு நம்ம கையிலான எழுதுனா கட்டாயம் அடிக்கோடு இடணும். கட்டாயம் என்ன செய்யணும்? அடிக்கோடு இடணும். அப்படி இல்ல, நீங்க வந்து அங்க டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க வந்து எழுத்துக்களை சாய்வு எழுத்துக்களால காட்டணும், இட்டலிக் செய்யணும். கட்டாயம் இட்டலிக் பண்ணுதல் அவசியமாக இருக்க போகுது. அப்ப பாருங்க, சில விஞ்ஞான பெயர்கள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. மனிதன் பாருங்க, இங்க வந்து எல்லாமே சாய்வு எழுத்தால தந்திருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை, எல்லாமே சாய்வு எழுத்து இட்டலிக் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க இந்த எழுத்து பெயர்களுக்கு கீழே
எமோசேப்பியன்ஸ்னா அடிக்கோடு இடது. அந்த அடிக்கோடு தனித்தனியா இடுறது இல்லை, இவ்வாறு இடுறது இல்ல. கவனிங்க, தனித்தனியா இடுறது இல்ல, ஒரே கோடா தான் நீங்க அடிக்கணும். ஒரே கோடாக அங்க அடிக்கோடு இடணும். அப்ப நீங்க உங்களுக்கு உங்களுக்கு இரு சொற்பெயர் தொடர்பான பூரணமான விடயம் தரப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருக்க உதாரணங்களை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஓகே, அப்ப நம்ம இப்ப போவோம் கேள்விக்கு எந்த விட வரும். இரு சொற்பெயரிட்டுக்கு ஏற்ப பேரிட்டு நியமங்களுக்கு அப்புறம் கோழியின் காட்டுக்கோழின் விஞ்ஞான பெயர். அப்ப பாருங்க, இங்க வந்து விஞ்ஞான பேர் எல்லாம் தந்திருக்காங்க. அப்ப முதலாவதுல பாருங்க, 2 எழுத்தும் சாதி பேரும் இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கேபிட்டல் எழுத்துல முதல் எழுத்துக்கள் ரெண்டுமே கேபிட்டல் எழுத்து, ஆங்கில பெரிய எழுத்துக்கள்ல தொடங்குது. ஆகவே அது பிழை. இங்க பாருங்க, எல்லா எழுத்துக்களும் ஆங்கில பெரிய எழுத்துக்கள்ல இருக்கு, அதுவும் பிழையான இதா இருக்கு. மூன்றாவது நான்காவதையும் பாருங்க, மூன்றாவது ஓகே பாருங்க, எல்லா முதல் எழுத்து மட்டும் கேபிட்டலும், ஏன்னா எல்லா எழுத்துக்களும் சிம்பிளும். நான்காவது பாருங்க, இங்க வந்து பாருங்க, இந்த எல் இரண்டாவது பேர் இனத்துக்குரிய வேறுபடுத்தி பேர்ல இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கு. ஆகவே இந்த விட போல மிக பொருத்தமான விடை எதுன்னு உங்களுக்கு இப்ப நீங்களே தெரியும். நீங்களே அந்த விடையை மார்க் பண்ணிக்கலாம். இதுல தேவையான விடயங்களை நீங்க போட்டீங்க. இப்ப நீங்க ஒரு பக்கத்துல கொப்பி இருந்த இரு சொற்பெயரீட்டின் நியமங்களை தருக அப்படின்னு ஒரு கேள்வின்னு எழுதிங்க. இரு சொற்பெயரீட்டின் நியமங்களை தருக. ஓகே, சரி, நம்ம இனி அடுத்த கேள்விக்கு போவோம். தாவர எண்ணெய்களிலிருந்து மாஜரினை உற்பத்தி செய்கையின் பயன்படுத்தப்படும் வாயு. அப்ப தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற வாயு எது? சரியான விடையை தேர்ந்தெடுங்க பாவம். ஓகே, விடையை போட்டிருக்கீங்க, சரியான விடைய தெரிவு செஞ்சிருக்கீங்க. ஓகே, அப்ப தாவர எண்ணெயிலிருந்து மாஜரின் உற்பத்தி செய்கையில் பயன்படுத்தப்படும் வாயு. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா வாயுக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிஜன் வாயு, H2 வாயு, CO2, நைட்ரஜன், N2 வாயு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் ஆக்சைடு, அடுத்து N2 நைட்ரஜன் வாயு, எவ்வளவு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, விடை சரியான விடை எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, வெரி குட். சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு வாயுவை பத்தி பூரணமா தெரிஞ்சுக்கோம். ஹைட்ரஜன் வாயு இந்த பயன்கள் இதை பாத்தீங்கன்னா ரொக்கெட்டின் எரிபொருளா பயன்படுத்த போறோம். ரொக்கெட்டின் எரிபொருளா பயன்படுத்த தாவர எண்ணெய்களிலிருந்து மாஜரின் உற்பத்தி. நல்லா கவனிக்கணும், தாவர எண்ணெய்களிலிருந்து மாஜரின் உற்பத்தி. அடுத்து பலூனை மேல் நோக்கி செலுத்துவதற்கு, பலூனை மேல் நோக்கி செலுத்துவது. ஏன்? இது பாரம் குறைந்த வாயு அப்படிங்கிறதுனால இந்த வாயுக்களை ஹீலியம் அல்லது ஹைட்ரஜன் வாயுக்களை நம்ம ஒரு பலூன்ல நிரப்பும் போது அந்த பலூன் வந்து என்ன செய்யும்? மேல் நோக்கி பறக்கும். அதே நேரம் கார்பன் ஆக்சைடு வாயுவை நீங்க நிரப்புனீங்கன்னு சொன்னா, கார்பன் ஆக்சைடு வாயுவை நிரப்புனீங்கன்னு சொன்னா அது வந்து என்ன செய்யாது? அந்த பலூன் வந்து மேல் நோக்கி பறக்காது. கவனிங்க, 2 பலூன்கள் இருக்கு. இது வந்து இதுவும் ஒரு கடந்த கால வினாம் தான். நான் அதை கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு கதைச்சிட்டு நான் போகலாம்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு கடந்த கால வினா கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்திருக்காங்க. ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹைட்ரஜன் வாயுவை எடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் வந்து மேல போயிடும், அதாவது மேல் நோக்கி செல்லும். அதே நேரம் கார்பன் ஆக்சைடு வாயுவை எடுத்தீங்கன்னா அதன் சார் மூலக்கூற்று திணிவு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, மொத்தம் பாத்தீங்கன்னா 12, 32, 12, அதாவது 16 தர 2 32 வரும். ஆகவே 44 இருக்க போகுது. கவனிங்க, 44 இருக்க போகுது. 44. சரி, ஆனா ஹைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா 2 தான். ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு? 2 தான். ஓகேயா? அப்ப ஹைட்ரஜனுக்கு 2 இருக்க போகுது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா கார்பன் ஆக்சைடு வாயுவை நீங்க இதுல பில் பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து அடியில இருக்கும். அது வந்து என்ன செய்யும்? அடியில இருக்கும். அப்ப நீங்க இதை வந்து சார் அணுத்திணிவை அடிப்படையா வைத்துதான், அதாவது சார் மூலக்கூட்டு திணிவுகளை அடிப்படையா வைத்து நீங்க கண்டுபிடிங்க. அப்ப கார்பன் ஆக்சைடு அடிக்கு வந்துடும், ஹைட்ரஜன் வாயுவானா மேல செல்வாரு. ஓகே, அதே ஹைட்ரஜனுக்கு ஈலியமும் ஒரே பாரம் இருக்கனால ரெண்டுமே சம உயரங்கள்ல இருப்பாங்க. அதை நீங்க கவனிச்சு கொள்ளணும். அவங்க இப்படி ஒரு கேள்வி தரலாம் இனி வரும் காலங்கள்ல, அதுக்கு ரெடியா இருங்க.
அடுத்து நைட்ரசன் வாயுடன் ஐதரசன் வாயுவை தாக்குமுறை செய்து அமோனியாவின் உற்பத்தி. கவனிங்க, அமோனியா வாயு உற்பத்தி NH3 உற்பத்திக்கு நம்ம பயன்படும். இந்த அமோனியாவில இருந்து தான் யூரியாவை எடுப்பாங்க. அப்ப அதுவும் நம்ம பசலைகளுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து சேதன சேர்வைகளை தாழ்த்துவதற்கு ஒட்சியேற்றல் தாழ்த்தல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இனி வரும் விடயங்களை நம்ம பார்ப்போம். அப்ப சேதன சேர்வைகளை தாழ்த்துவதற்கு. இவ்வளவும் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது ஐதரசன் வாயுவை பத்தி. இங்க இதுக்கான விடை எதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம இனி ஆக்சிஜன் வாயு ஏனைய வாயுக்களை பத்தி பார்த்துக்கோம். இதுல தேவையான விடயங்களை நீங்க நோட் பண்ணிக்கணும் வேகமா. ஐதரசன் வாயுவின் பயன்கள் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஆக்சிஜன் வாயுவின் பயன்கள். இது எல்லா அங்கிகளுக்கும் சுவாசிக்கிறதுக்கு இது அவசியமா இருக்க போகுது. ஒளித்தொகுப்பின் போது என்ன செய்ய போகுது? விடுவிக்கப்பட போகுது. ஒரு பொருள் எரியணுமா இருந்தா ஆக்சிஜன் வாயு அவசியம். ஆக்சிஜன் வாயு எரியாட்டி பொருட்கள் எரியாது. அப்ப இதை சொல்றோம் தகன துணை. ஐதரசனை நம்ம எரிபொருளா பயன்படுத்துறோம். ஆனா ஆக்சிஜன் இருந்தா தான் எந்த ஒரு பொருளுமே எரியும். ஆகவே தகன துணை. கவனிங்க, தகன துணை இலி வேற, அதை நம்ம பார்ப்போம். தகன துணை. அப்ப ஒரு பொருள் எரியணுமா இருந்தா ஆக்சிஜன் வாயு இருக்க வேண்டும். அடுத்து சுழியோடிகள் விண்வெளி பயணிகள். இப்ப சுழியோடிகள்னா பாருங்க, ஆழ்கடல்ல நீந்துபவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி விண்வெளி பயணம், விண்வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா அங்க என்னது இருக்காதுன்னு சொன்னா ஆக்சிஜன் வாய் இருக்காது. அப்ப சுவாசிக்கிறதுக்கு வாய் இல்லாதனால அவங்க அங்க இதை பயன்படுத்த ஆக்சிஜன் வாயுவை சிலிண்டர்ஸ்ல அடைச்சு கொண்டு போவாங்க. இப்ப பாருங்க, நம்ம நாடுகள்லயும் இந்தியாவில பாத்தீங்கன்னா சைனாவில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் வாயு சிலிண்டர்ல அடைச்சு கடைகள்ல வாங்கி இருக்க வேண்டிய நிலைமையும் வந்திருக்கு. அடுத்து உலோகங்களை காட்சி நீக்க பயன்படுத்துற ஒட்சி அசட்ரின். அதை பாருங்க, வேல்டிங் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஒட்சி அசட்ரின் வாயுவின் சுவாலையை பெறுறதுக்கு, சரியா, ஒட்சி அசட்ரின் வாயு பெறுவதற்கும் இந்த ஆக்சிஜன் வாயுவை பயன்படுத்துறோம். அடுத்து சல்பூரிக் அமில உற்பத்தி, அதாவது H2SO4, நைட்ரிக் அமில உற்பத்தி HNO3 போன்றவற்றின் உற்பத்திக்கு நம்ம மூலப்பொருட்களாக பயன்படுத்தும். அப்ப சல்பூரிக் அமிலம் HNO3 உற்பத்திக்கு பயன்படும் வாயு எது அப்படின்னா அடுத்த வருஷம் கேள்வி வரலாம். அப்போ ஆக்சிஜன் வாயுவா இருக்கும். ஒட்சி அசட்டின் வாயு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறது ஆக்சிஜன் வாயுவாக இருக்க போகுது. ஓகே, இனி நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்ப நீங்க ஆக்சிஜன் வாயு தொடர்பா வேகமா எழுதி கொள்ளணும். வெறுமனே நீங்க பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காம முடிஞ்ச அளவு எழுதி கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. எழுதிக்கிங்க. ஒவ்வொன்றா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை நோட் பண்ணிக்க. ஆக்சிஜன் வாயுவின் பயன்களை எழுதி கொள்ளுங்க. யாருமே எழுதலன்னு எனக்கு தெரியும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கார்பனீர் ஆக்சைடு வாயு. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பனீர் ஆக்சைடு வாயு. அப்ப கார்பன் ஆக்சைடு வாயு ஒரு பொருளை, அதாவது எரியிற பொருளை அணைக்கிறதுக்கு பயன்படும். தீயணைப்பு கருவிகள்ல பயன்படுத்தும். ஆகவே ஒரு பொருள் எரியிற பொருளை அணைக்க போறோம் அப்படின்னு சொன்னா இது என்னவா இருக்க போகுது? தகன துணை இலியா இருக்க போறாரு. தகன துணை இலி. அப்ப கார்பன் ஆக்சைடு தகன துணை இலி. ஆகவே தீயணைப்பு கருவிகள்ல பயன்படுத்தப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா இது நீர்ல கரையாது. இதுல என்ன செய்யாது? நீர்ல கரையும், குறைந்த அளவு தான் கரையும். சரியா? அதாவது நீர்ல கரைகிறது குறைவு. அப்புறம் கரைந்து பாத்தீங்கன்னா நீர்ல கரைஞ்சி இது கார்போனிக் அமிலத்தை உருவாக்கும். H2CO3. கார்போனிக் அமிலத்தின் குறியீடு H2CO3. இப்ப இது ஒரு சிறப்பான சுவையை தரக்கூடியது. அப்ப சோடாவுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்போனிக் அமிலம் தான் இருக்க போகுது. கார்பன் ஆக்சைடை நீர்ல கரைக்கிறதுனால இந்த கார்போனிக் அமிலம் உருவாக்கப்படுது. சோடாவுல எல்லாம் இருக்க போகுது. நுரையெலும்புற குளிர்பானங்கள் எல்லாமே இதுதான் இருக்கு. நுரையெலும்பும் குளிர்பானங்கள் எல்லாத்துலயுமே இதுதான் இருக்க போகுது. நுரையெலும்பும் குளிர்பானங்கள்ல இது நம்ம பயன்படுத்த போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு பிரித்தெடுப்பின் போது பயன்படுத்தப்படும் தாழ்த்தும் கருவியாக, சரியா, நம்ம கார்பன் நோராக்சைடு வாயுவை நம்ம உற்பத்தி செய்யணும். அங்க பாருங்க, கட்கரியை போடுவோம். அங்க ஏமட்ரைட்டு அதோட கட்கரியை சேர்த்து போட்டு அங்க என்ன செய்ய போறோம்? அங்க கார்பன் ஆக்சைடு வரும். அது மேலும் கரியோட, அதாவது கார்பனோட தாக்கம் அடைஞ்சு கார்பன் நோராக்சைடு உருவாகும், CO உருவாகும். இதுதான் அங்க என்ன செய்ய போகுது? இரும்பு பிரித்தெடுப்புல தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட போறாரு. யாரு? கார்பன் நோராக்சைடு. அப்ப கார்பன் நோராக்சைடு உற்பத்திக்கு நம்ம என்னத்தை பயன்படுத்துறோம்? கார்பன் ஆக்சைடு வாயுவை பயன்படுத்துறோம். ஓகே, அவ கார்பன் ஆக்சைடு பயன்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க கார்போனிக் அமிலத்தின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுற வாயு கார்பன் ஆக்சைடு வாயுவாக இருக்கும். அப்ப இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நைதரசன் வாயுவின் பயன்கள் எழுதி கொள்ளணும். எல்லாம் எழுதுறீங்களான்னு எனக்கு தெரியல.
முடிஞ்ச அளவு எழுதி கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு நினைவுல இருக்கும். நைதரசன் வாயு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். இது பாத்தீங்கன்னா அமோனியா வாயு உற்பத்தி, அமோனியா NH3 வாயு உற்பத்திக்கு அமோனியா அவசியம். அடுத்து ரசாயன பசலை தயாரிப்புக்கு இது அவசியமா இருக்க போகுது. ரசாயன பசலை தயாரிப்புக்கு இது உதவியாக இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது தாக்கத்திறன் குறைவு அப்படிங்கிறனால மின்குமிழ், வெப்பமானி போன்றவற்றுக்கு நிரப்பும் வாயுவாக பயன்படுத்தப்படும். சரியா, தாக்குத்திறன் குறைவு. அப்ப நம்ம 8ஆம் கூட்ட மூலகங்களை தான் நம்ம அநேகமாக பயன்படுத்துறது. சரியா, இருந்தாலும் இந்த நைட்ரசன் வாயுவையும் பயன்படுத்தலாம். இதுவும் N2 வாயு, அதாவது இது அதாவது இலட்சிய வாயு மாதிரி நடந்து கொள்வதனால, வேறு எந்த ஒரு இதோடையும் தாக்கம் அடையாதனால இதை நம்ம மின்குமிழ்கள்லையும் வெப்பமானிகள்லையும் நம்ம இதை பயன்படுத்துறோம். அடுத்து இலத்திரனியல் துணைக்கூறுகளின் உற்பத்திக்கு, சரியா, நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்போம், இலத்திரனியல் துணைக்கூறுகளின் உற்பத்திக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்க, சில பதார்த்தங்களை களஞ்சியப்படுத்தும் போது மூடு வாயுவாக பயன்படுத்துவோம். பால்மா பக்கெட்டுகள்ல நைட்ரசன் வாயுவை நம்ம இங்க பயன்படுத்துவோம். அடுத்து திரவ நைட்ரசன் மிகை குளிர்ச்சியாக பயன்படுத்தப்படும். திரவ நைட்ரசன் மிகை குளிர்ச்சியாக பயன்படுத்தப்படும். அடுத்தது வாகனங்கள் சில்லுகளை நிரப்புவதற்கு நம்ம பயன்படுத்துவோம். வாகன சில்லுகளை நிரப்ப, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பால்மா பேக்கெட் எதுவும் உடைக்கும் போது அங்கிருந்து வெளியேற வாயு நைட்ரசன் வாயுவா இருக்கும். அவங்க அதாவது உணவுகளை பொதியிடும் போது இந்த நைட்ரசன் வாயுவை பயன்படுத்துவாங்க. அடுத்து குளிர்ச்சியாக, இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட டயர் வாகன சில்லுகளை நிரப்புவதற்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். என்கிட்ட குளிர்ச்சியா, அதாவது குளிர, அதாவது டயர் ரொம்ப தூரம் பயணிக்கும் போது அது வெப்பத்தினால வெடிச்சிடலாம், அதை தடுக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது, அடுத்தது இப்ப இந்த கேள்விக்கான விடை எதுன்னு தெரியும். ஆகவே உங்களுக்கு இதுல தொடர்ச்சியா என்ன கேள்வி ஓகே, இப்ப நம்ம இதுல எல்லா வினாக்களும் இதுல பார்த்திருக்கோம். அதாவது 4 வாயுக்கள் தொடர்பாகவும் பார்த்திருக்கோம். இதுகளை கொஞ்சம் பாத்துக்கீங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, காற்றின் மூலம் பரம்படைவதற்கு இசைவாக்கம் அடைந்துள்ள வித்து பின்வரட்டும் எது? அப்ப காற்றின் மூலமா பரம்படைவதற்கு, அப்ப வித்துக்களும் சரியா பழங்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய போகுது? செல்ல போகுது. இதை நம்ம வித்துக்கள் பரம்பல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாவரம் அது என்ன செய்ய போற, அதுல அதாவது பழங்கள் உருவாக்கப்படும். அந்த பழங்கள் அந்த இடத்திலேயே, அந்த தாவரத்துக்கு அடியிலே விழுந்த ஒரு மாமரம் இருந்து அதன் அடியிலே என்ன செய்ய போகுது, அந்த காய்கள் விழுந்து முளைச்சிச்சுன்னு சொன்னா அந்த போட்டி கூடவா இருக்கும். அங்க எல்லா மரங்களுக்கும் நீர் தேவை, கனிவுப்புகள் தேவை. அப்ப அதுக்காக என்ன செய்ய போகுது, எல்லாமே அதன் வேர்கள் மூலமா இல்ல உறிஞ்சுக்கும் மூலம் தாவரங்களுக்கு சரியான என்ன செய்ய கிடையாது, அதுக்கு போஷணை பொருட்கள் கிடைக்காதனால அங்க அழிவடையக்கூடியதா இருக்கும். அதே நேரம் அதன் பல்பகமையும் இல்லாம இருக்க போயிடும். ஒரு இடத்துல நிறைய மரங்கள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வகையான சுவையான பழங்களை தரக்கூடிய மாமரம் இருக்கு. அங்க பாருங்க, வெள்ளம் அந்த மரங்கள் எல்லாமே போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு திரும்ப என்ன செய்ய முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எல்லா இடத்துலயும் இருந்தா ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், திரும்ப அந்த மரங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அடுத்து பீடைகளை எதிர்ப்பு தன்மை கொண்டதாக நம்ம, அதாவது பீடைகள்ல நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்கு. அடுத்து புதிய வாழிடங்களை சென்றடைகிறது, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி. அப்ப இதுக்காக தான் நம்ம என்னது, வித்துக்களும் பழங்களும் பரம்பல் அடையுது. அப்ப பரம்பல்னா என்ன, அதாவது தாய் தாவரத்திலிருந்து வித்துக்களும் பழங்களும் தூர இடத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றமை வித்துக்களினதும் பழங்களினதும் பரம்பல் அப்படின்னு சொல்றோம். இப்ப பரம்பல்னா என்ன, பரம்பல் எதனால தாவரங்கள் காட்டுது, ஏன் தாவர விதைகள் பழங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு முளைக்கணும், அதுக்கான காரணம் என்ன, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான காரணம்னா அடிப்படை தேவைகளுக்கான போட்டியை குறைவடை செய்கிறது, புதிய வாழிடங்களை சென்றடைது, பல்வகமே அதிகரித்துக் கொள்ளுதல்,
பீடைகள் நோய்க்காரர்கள் என்று பாதுகாக்கப்படுறதுக்காக. உதாரணமா நம்ம ஒரு இடத்துல குறிப்பிட்ட பிரதேசத்துல வாழ்றோம். இப்ப கொரோனா வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்ப அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் அது பாதிப்பா இருக்கு. அதே மாதிரி ஒரு பீடை, ஒரு நோய் காரணி வந்து இந்த மரங்கள்ல, தாவரங்களுக்கு வரும்போது, இப்ப எல்லா மரமும் அழிவடைஞ்சிரும். அதுக்காக இது வெவ்வேறு இடங்கள்ல இருந்தா, பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் அழிவடைஞ்சாலும், வேறு இடத்துல இருக்க அந்த தாவரங்கள் அதாவது தாவரங்கள் வந்து நிலைத்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பரம்பல்னா என்ன? பரம்பல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? பரம்பல் என்னன்னு ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க. அந்த டைம்ல இதுக்கான விடைகள் சொல்லாம, எழுத தெரியாம இருக்கக்கூடாது. இலகுவானது இதை நீங்க எழுதுவீங்க. அப்ப பரம்பல்னா என்ன? பரம்பல தாவரங்கள் பரம்படைவதற்கான காரணம் என்ன? இதுகள படுங்க. நீங்க பாஸ் பேப்பர வச்சுட்டு வெறுமனே கோடு மட்டும் அடிச்சுக்கிட்டு இதுதான் விட, அப்ப இதுக்குன்னு கோட மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து சொல்றத கவனிங்க. சரியா? இதுக்கான டிஸ்கஷன் விளக்கத்த எழுதிக்கங்க. நீங்க இன்னொரு தடவை எக்ஸாம் செய்ய போறீங்க. டேர்ம் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் செய்ய போனாலும், இந்த டிஸ்கஷன எடுத்து பார்த்துட்டு போனா உங்களுக்கு போதும். எல்லா விடயத்தையும் இதுல பார்க்க போறோம். 40 கேள்வி பார்க்கணும், அரைவாசி விடயம். இந்த 40 கேள்வியில மீதி 20 கேள்வி அப்படியே அடுத்த வருஷம் வினாக்கள் மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு வருஷம். நீங்க பாஸ் பேப்பர் எல்லா வருடமும் செய்யும்போது, உங்களுக்கு நோமலா சிக்கு மேல எடுக்கலாம். கவனிச்சு கொள்ளணும். இப்ப நீங்க வெறுமனே கோட மட்டும் அடிச்சுக்கிட்டு பாஸ் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு அந்த வேலை செய்யாதீங்க. தனி ஒரு தாள் எடுத்து எழுதுங்க. ஓகே. இப்ப நம்ம பார்ப்போம். வித்துக்கள், பழங்கள் அதாவது பரம்பல் அடையிற வழிமுறைகள். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு எவ்வாறு முளைச்சு வருதுன்னு பார்க்க. இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமா இருந்தா எந்தெந்த முறையில போகலாம்? இப்ப இந்த 4 முறைகளை பயன்படுத்துறது தவறு. ஒன்று விலங்கு மூலம். இப்ப நம்ம ஒரு ஒரு காய சாப்பிடுறோம். ஒரு மாம்பழத்தை சாப்பிடுறோம். அதை கொண்டு போயிட்டு என்ன செய்ய போறோம்? இன்னொரு இடத்துல போடுறோம். அப்ப அந்த இடத்துல முளைச்சு வருது. பறவைகள் கொண்டு போகுது. காற்று மூலமாக சில தாவரங்கள் காற்று மூலமா என்ன செய்யுது? அடித்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும். சிலது அப்படியே வெடிச்சு அதுல இருந்து என்ன செய்யுது? தூர இடங்களுக்கு போகுது. சிலது நீர் மூலமா. நீர்ல விழுகுது. நீர் அப்படியே ஆறு வழியாகவும் அப்படி என்ன செய்யுது? ஒரு இடத்துல இருந்து அப்படியே அடிச்சு இன்னொரு இடத்துக்கு தூர இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க முளைச்சு வரக்கூடியதாக இருக்கு. ஓகே. அப்ப பரம்பரையும் முறைகள். இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் தொடர்பு விலக்கி பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. கவனிங்க, ஒவ்வொரு வருடமும் இந்த வினாக்கள் வந்துகிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடம் பார்க்க போறோம். இந்த கேள்விகள் ஒவ்வொரு வருடம் மாறி மாறி வரும். ஓகே. அப்ப முதலாவது நம்ம பார்க்க போறோம். விலங்குகளினால் பரம்பரையடையும் பழங்களும், வித்துக்களும். விலங்குகள்னால் பரம்பரையடையும் பழங்களும், வித்துக்களும். ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, விலங்குகள பரம்படையது மாம்பழமா இருக்க போகுது, மரம், முந்திரிகை, பாகல் இதெல்லாம். அப்ப விலங்குகளை கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். நல்ல நிறமுடையதா இருக்கணும். அதே நேரம் அங்க உணவு, அதாவது சதைப்பற்றானதா இருக்கணும். கவர்ச்சியான நிறம், மரம், முந்திரிகை, வாழை இதெல்லாம் பாருங்க கவர்ச்சியான இதமா இருக்கு. நம்ம பார்த்தோட்டே சாப்பிடணும், அதாவது பறிக்கணும் அப்படிங்கிற தோணுது. அடுத்து அங்க உணவாக எடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம அது உணவா சாப்பிடக்கூடியதா இருக்கு. மாம்பழம், பப்பாசி பழம் போன்றது. அடுத்து ஒட்டும் தன்மையுடையதா இருக்கு. அதாவது முள் போன்றதா இருக்க போகுது. அப்ப நம்ம ஆடைகள் என்ன செய்யுது? ஒட்டிக்கொள்ற தன்மை இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா, துத்திரி, ஆடையொட்டி, நாயுருவி